தைலாபுரம் தோட்டத்தில் பாஜக பாமக தலைவர்களிடையே கூட்டணி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பாமகவிற்கும் பாஜகவிற்கான அந்த தொகுதி உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது தலைவர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில், அன்புமணி ராமதாஸ் முன்னிலையிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். தற்போது இந்த தொகுதி உடன்பாடு குறித்தான கையெழுத்து ஆக உள்ளது. இந்த கையெழுத்தானது எத்தனை தொகுதிகள் மற்றும் எத்தனை ராஜ்யசபா தொகுதிகள் என உறுதி செய்யப்பட்டு சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. தற்போது தைலாபுர தோட்டத்திற்கு வந்த பாஜக மாநில தலைவர் மற்றும் எல் முருகன் ஆகியோரை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வீட்டிற்கு வாசலிலே வந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி உடனடியாக அவர்களுக்கு வீட்டுக்கு சென்று டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவர்களுடன் பாமக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி வருகின்றனர். தொகுதி உடன்பாடு குறித்து சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. தற்போது பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அதற்கான தொகுதிகள் பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை முடிவெட்ட பின்பு அந்த தொகுதிக்கான கையெழுத்தானது தற்போது உறுதி செய்யப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அண்ணாமலை அல்லது எல் முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து இத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ராஜ்யசபா தொகுதி எத்தனை என்றும் அவர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. தற்போது தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோருடன் அவர்கள் கலந்து பேசி வருகின்றனர். சற்று நேரத்தில் கையெழுத்தாகிவிட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை அறிவிக்க வாய்ப்புள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் பாமக கூட்டணியானது தற்போது உறுதி செய்யப்பட்டு நேற்றிரவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொகுதிகள் குறித்தான உடன்படிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட உள்ளது. திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுர தோட்டத்தில் பாமக டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய நிறுவனர் அவர்களுடைய இல்லத்தில் தற்போது சந்திப்பு, பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுடைய சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. 6:40 மணி அளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் வாகனம் மூலம் உள்ளே வந்தபோது அவர்களே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உற்சாகமாக வரவேற்று தற்போது அவர் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஒப்பந்தமானது தொகுதி உடன்பாடு குறித்தான ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. இதில் மக்களவை தொகுதியில் எத்தனை, ராஜ்யசபா சீட்டு எத்தனை என அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் இந்த தொகுதி உடன்பாடு குறித்து அதாவது கையெழுத்திட்டு அதன் உடனடியாக அறிவிக்க தயாராகி வருகின்றனர். தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று அதற்கான அறிவிக்கப்பட்டது. நேற்று மாலை தைலாபுரம் தோட்டத்தில் பாமக உயர்மட்ட குழு மற்றும் செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு நேற்று இரவே அறிவிக்கப்பட்டது. பாஜக பாமக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பின்பு அவர்கள் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்தான விவாதங்கள் தொடங்கியது. நேற்று இரவே அதற்கான முடிவு எட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் விழுப்புரம் அருகே உள்ள திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பாஜக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை சந்தித்து தற்போது அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6:40 மணி அளவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எல் முருகன் மற்றும் பாஜக நிர்வாகிகள்
நேரடியாக அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாசனுடைய இல்லத்திற்கு நேரடியாக வந்தனர். அவர்கள் தற்போது அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரவேற்று தற்போது இல்லத்திற்குள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தொகுதி குறித்தான இரவு பேசப்பட்டு அவர்களுக்கான முடிவு எட்டப்பட்டிருக்கலாம் என்ற சூழ்நிலையில் தற்போது அது தொகுதிக்கான உடன்பாடு எட்டப்பட்டு அதன் அறிவிப்பு மற்றும் உடன்பாடுக்கான கையெழுத்தானது தற்போது நடைபெற உள்ளது. தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இதன் கையெழுத்தானது முடிவு செய்யப்பட்டு அறிவிக்க வாய்ப்புள்ளது. தற்போது அவர்கள் இல்லத்தில் பேசி வருகின்றனர். மேலும் இந்த இல்லத்திற்கு பாஜக மற்றும் பாமக நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதற்கான முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தொண்டர்களும் தற்போது அதற்கான முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.